ரைஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணி வாஷிங் மிஷின் வந்து கவர் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ரைஸ் பேக் எடுத்துட்டு அதிலேருந்து ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து வாஷிங் மிஷினோட ஹைட்டும் அப்புறம் பிரெத்தையும் அளந்துண்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் 3 பீஸை வந்து நல்ல நுனியை வந்து மடிச்சு அடித்து நல்ல நீட்டாக 3 பக்கத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். மேல் பக்கத்தை வந்து டாப் லோடுங்கிறதுனால அதை வந்து நம்ம திறந்து மூடுற மாதிரி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி அந்த மேல் பீஸை வந்து இந்த 3 பீஸோட ஜாயின் பண்ணுற மாதிரி மேல் பக்கம் வச்சு அடித்து மற்றதெல்லாம் ஓப்பனாகவே வச்சிடணும். நான் இப்போ இந்த ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து இப்படி இந்த ஒரு சைடில் நுனியில் மாத்திரம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்புறம் வெல்க்ரோ வச்சு தைச்சுட்டேன். இந்த 2 பக்கம் வெல்க்ரோ, அதேமாதிரி அந்த சைடில் 2 வெல்க்ரோ வச்சு தைச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டாப் லோடுங்கிறதுனால மேலே ஓப்பன் பண்ணால் அந்த திறந்து துணி போடும்போது திறந்துட்டு திருப்பி மூடி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இது தையல் மிஷினில் தான் தைக்கணுங்கிறது இல்லை, நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இது க்ளூ வச்சும் க்ளூ கன் வச்சும் ஒட்டிக்கலாம். அப்புறம் பின்பக்கம் வந்து ஒரு நாடா மாதிரி இந்த பின்னாடி வந்து தச்சுண்டு அதனுடைய இது நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு டேப் மாதிரி வச்சு இந்த துணியிலே கட் பண்ணி அதுக்கும் வெல்க்ரோ வச்சு ஒட்டின்ட்டேன். இதேமாதிரி கிரைண்டருக்கும் நான் வந்து ஒரு கவர் தைச்சிருக்கேன். நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கும் வந்து டாப்பில் மேலே ஒரு கவர் போடுவோம் இல்லையா, அதையுமே வந்து நம்ம ரைஸ் பேக்லேருந்து தைக்கலாம். நான் சொன்ன இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.